வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் அண்ட் அக்ஷய் மூர்த்தி தாம்பரம். இது எங்கே வருது பாருங்கள், வண்டலூர் டு மீஞ்சூர். வண்டலூர் ஜூலேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா மன்னிவாக்கம் பைபாஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா முடிச்சூர் டோல்கேட்டுக்கு முன்னாடியே ராயப்பா நகர்னு மிகப்பெரிய கிட்டத்தட்ட 300 ஏக்கர் 50 இயர்ஸ் ஆகோ. இதை பாருங்கள், ஒரு 400 அப்பார்ட்மெண்ட்ஸ் வருது. வேலை நடந்துக்கிட்டு இருக்கா, அடைச்சிருக்காங்களா? 400 அப்பார்ட்மெண்ட்ஸ். எய்த்தாப்லேயே ஒரு 15 இண்டிவிஜுவல் வில்லா இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்குறது, எங்கள் சொத்து ஒன்று எய்த்தாப்பில், சரியா? 7618 சதுரடி, 66.5 ஃப்ரண்டேஜ் இருக்குது. நடுவில் ஒரு கோடை போட்டு 2 பக்கமும் வில்லா வீடை கட்டினீங்கன்னா கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துட்டு கணக்கு போட்டு பாருங்கள். 3500 per ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க. சரிங்களா? ஆலோசனைக்கு அணுகவும் ராஜன் ரியல் எஸ்டேட் அண்ட் அக்ஷய மூர்த்தி. ஏன்னா சின்ன இடம் வாங்கி, அதாவது அரை கிரவுண்டு 1 கிரவுண்டு வாங்கி கட்டுறவங்களுக்கு இந்த ஆலோசனை வராது, தேவையும் இல்லை. இது வந்து பில்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு இடம். 30 ஃபீட் ரோடு வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே 400 வீடு வருது. பொய்யில்லை, நிஜம். எய்த்தாப்புலேயே நிஜத்தை காட்டிட்டோம். வில்லா வீடு ஒரு 15 வீடு. ஏன் போட்டால் ஜெயிக்க முடியாது? திங்க் பண்ணுங்க. ஆலோசனை இலவசம். ரேட்டு 3500 per ஸ்கொயர் ஃபீட். அப்ரூவ்டு பீஸ், சிஎம்டி அப்ரூவ்டு. சரிங்களா? ஸோ கால் பண்ணுங்கள். நகைச்சுவையாக பேச தான் செய்வோம், ஆனால் உண்மையே பேசுவோம். சிறப்பான சலுகைகள் உண்டு. கால் பண்ணுங்கள், நேரில் சொல்கிறேன். ஸ்விம்மிங் பூலோடு கட்டுறார் ஒரு தனவந்தர். மொத்தமாக அரண்மனை கட்டினாலும் சரி, இண்டிவிஜுவல் வில்லா போட்டு பணம் பண்ணாலும் சரி, சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். திருப்பி சொல்கிறேன், நகைச்சுவை அல்ல, ஆதாரபூர்வம் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். தாம்பரத்துலலாம் வேறு இடம் கிடையாது. 9000 10,000ன்றாங்க. 30 ஃபீட் ரோடு, நார்த் ஃபேஸிங், பிரம்மாண்டமாக நிறையா 300 ஏக்கர்லேயும் லேஅவுட் நிறையா வருது. 1.5 கிலோமீட்டர் தள்ளி வச்சுக்கிட்டு 4 ரூபா மார்க்கெட்டிங். 4000 per ஸ்கொயர் ஃபீட். அவங்கள குறை சொல்லலை, ஏன்னா அவங்களோட பர்ச்சேஸ் புது பர்ச்சேஸ், இது ரீசேல். சரிங்களா? ஸோ கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.